மோடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மேடையிலும் முதல்ல போனோடனே ஒரு திருக்குறள் சொல்லுவார். அது திருக்குறள்ல கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு காமன் நேரம் ஆகும். ஒப்பு ரவின் நல்ல பிறா. மத்த ஊர்ல நான் கல்வி கத்துக்கிட்டா வேலை கிடைக்கும், கல்வி கத்துக்கிட்டா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் கல்வியை கற்றுக்கொண்டால் தான் உனக்கு சுயமரியாதை கிடைக்கும் என்று சுயமரியாதை ஊட்டி வளர்த்த மண் எங்கள் பெரியார் மண். இப்பவே தமிழகத்தில் உள்ள பிரச்சனை யாரும் இங்க காது கொடுத்து கேட்கறது இல்ல. இப்போ நம்மளை விட அவங்க பிரதிநிதிகள் அதிகமாயிட்டாங்கன்னா நம்ம தமிழகம் கடைசி வரையும் இதே மாதிரி தனியா நிற்க வேண்டிய நிலைமை இந்த ஒன்றிய அரசால் வந்துவிடும். இந்தி வேணுங்கிறவங்க படிச்சுக்கலாம், அதை இங்க யாருமே எதிர்க்கல. ஆனா இவங்க இந்தி படிச்சாதான் உங்களுக்கு வேலை, இந்தி படித்தால் தான் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு என்று இந்த திராவிட மாடல் அரசை எதிர்த்து 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்தியை நீ திணிக்கிறாய் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தமிழை வைத்துக் கொண்டு எங்கள் உயிர் போகும் முறை கடைசி வரையில் நாங்கள் போராடுவோம். இங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக கூடி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்து. ரெண்டே வார்த்தை தான், இந்தி திணிப்பு. யார் இந்த இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி என்னும் ஒன்றிய அரசு இன்று தமிழகம் மட்டுமன்றி தென்னிந்தியா முழுவதும் இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்ற மொழி 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய ஒரு மொழி. இந்த மொழிக்கு முதலில் ஒரு எழுத்து வடிவமே கிடையாது. கார்வால்ட் என்று சொல்லப்படும் மொழியும் சமஸ்கிருதமும் இணைந்து உண்டான மொழிதான் இந்தி. ஆனால் நமது தமிழ் மொழி என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி உலகில் உள்ள அத்துணை மொழிக்கு மூத்த மொழியாக விளங்கிக் கொண்டிருப்பது எங்கள் தமிழ் மொழிதான். இந்த தமிழ் மொழியை வைத்து தமிழ் மக்களிடம் வாக்கை பெற்றுவிடலாம் என்று பொய் கனவு கண்டு கொண்டிருக்கும் ஐயா பிரதமர் மோடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மேடையிலும் முதல்ல போனோடனே ஒரு திருக்குறள் சொல்லுவார். அது திருக்குறள்ல கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு காமன் நேரம் ஆகும். அப்படி திருக்குறளை வச்சு இங்க நாடகம் ஆடிட்டு இருக்க ஐயா மோடி நம்ம தமிழ் மொழிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் செலவழித்த நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா வெறும் 127 கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில். ஆனா செத்து போன இறந்து போன மொழியாக கருதப்படுகிற சமஸ்கிருதம் என்னும் மொழி, இந்த சமஸ்கிருத மொழி எந்த பேச்சு மொழியும் கிடையாது, எழுத்து மொழியும் கிடையாது, வெறும் மந்திரம் ஓதுறதுக்காக உருவாக்கின மொழி சமஸ்கிருத மொழி. அந்த சமஸ்கிருத மொழிக்காக கிட்டத்தட்ட 2500 கோடி செலவிட்டு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. மத்த ஊர்ல நான் கல்வி கத்துக்கிட்டா வேலை கிடைக்கும், கல்வி கத்துக்கிட்டா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் கல்வியை கற்றுக்கொண்டால் தான் உனக்கு சுயமரியாதை கிடைக்கும் என்று சுயமரியாதை ஊட்டி வளர்த்த மண் எங்கள் பெரியார் மண், எங்கள் சுயமரியாதை மண். இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு எங்கள் தமிழக அரசு மொத்த செலவில் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.25% கல்விக்காக மட்டும் செலவழிக்கிறோம். ஆனா இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய மொத்த செலவில் 2.5% கூட கல்விக்காக செலவழிக்கவில்லை. இது தெரியுது ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு. இப்ப தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பை நாம் ஏன் எதிர்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தமிழகம் முழுவதும் குடும்ப கட்டுப்பாடுங்கிற சிந்தனையை கொண்டு வந்து தமிழகத்துல மக்கள் தொகை எண்ணிக்கையை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால குறைச்சிருக்கோம். ஆனா உத்தரப்பிரதேசத்திலயோ மத்திய பிரதேசத்திலயோ அப்படி கிடையாது. எங்கேயுமே குடும்ப கட்டுப்பாடுங்கிற சிந்தனையை யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால அங்கெல்லாம் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ கணக்கெடுப்பு நடத்தி இத்தனை மக்களுக்கு இவ்வளோ எம்பி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா கண்டிப்பா தமிழகத்தை விட வட மாநிலங்கள்ல எண்ணிக்கை கூட தான் இருக்கும். அதனால நம்ம தமிழகத்தை பிரதிநிதிகளை விட வடமாநில பிரதிநிதிகள் அதிகமாக போயிருவாங்க. இப்பவே தமிழகத்தில் உள்ள பிரச்சனை யாரும் இங்க காது கொடுத்து கேட்கறது இல்ல. இப்போ நம்மளை விட அவங்க பிரதிநிதிகள் அதிகமாயிட்டாங்கன்னா நம்ம தமிழகம் கடைசி வரையும் இதே மாதிரி தனியா நிற்க வேண்டிய நிலைமை இந்த ஒன்றிய அரசால் வந்துவிடும். அதனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்னும் திட்டம் வேண்டாம் என்று தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து முழங்கிய ஒரே தலைவர் நமது முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்க மும்மொழி கொள்கையை என்ன கொண்டு வர்றாங்கன்னா, 3ஆவதாக ஒரு மொழி நீங்க கத்துக்கலாம், அந்த 3ஆவதான மொழி இந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது, நீங்க தெலுங்கு கூட படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி சொல்ற உத்தரவாதத்தை நம்மளால என்னைக்குமே நம்ப முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு கொடுத்த உறுதிமொழியே பின்பற்றியவர்கள் கிடையாது. பாபர் மசூதியில கரசேவை செய்ய போறோம்னு சொல்லி கடப்பாறை வச்சு கரசேவை செஞ்சவங்க தான் அவங்க. கோர்ட்டோட உத்தரவுக்கே இவங்க மதிக்காதப்போ இவங்க கொடுக்கிற உறுதிமொழி எல்லாம் நம்மளால எந்த காலத்திலயும் நம்ப முடியாது. நான் ஒரு வீடியோ பாக்குறேன், அதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பள்ளி போற குழந்தைங்க எல்லாம் பிடிச்சு ஆளுக்கு ஒருத்தவங்க கையில பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து மும்மொழி கொள்கைக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சைன் போட வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பித்தலாட்டம்
இருக்கிற அரசு தான் இன்று இருக்கிற ஒன்றிய அரசு. இந்த திராவிட மாடல் அரசை எதிர்த்து 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்தியை நீ திணிக்கிறாய் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தமிழை வைத்துக் கொண்டு எங்கள் உயிர் போகும் முறை கடைசி வரையில் நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.